சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல சார், நான் அழல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு அதான். ஏன் இதுலயும் போய் சொல்றீங்க? காலையிலயும் இப்படிதான் தனியா நின்னு அழுதுகிட்டு இருந்தீங்க, இப்பவும் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. நீங்க நல்லதும் பண்றீங்க, பொய்யும் சொல்றீங்க. உங்களை நம்பறதா நம்ப கூடாதான்னு தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நீங்க என்ன தாராளமா நம்பலாம். எப்படி நம்புறது? வீட்டு வேலையை கேட்டு தானே நீங்க வந்தீங்க. நான் உங்களை முழுசா நம்பி தானே ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்ப பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. வேலையே தெரியாம யாராவது வேலைக்காரியா வருவாங்களா? உண்மையிலே உங்களை பார்த்தா இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு. வேலை தெரியாதுதான், ஆனா வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலான்னு தான். அப்போ நீங்க இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க சார். வேலை கிடைக்காதோங்கிற பயத்துல நான் சொல்லாம விட்டுட்டேன். சாரி சார். நீங்க அனாதன்னு சொன்னீங்களே, அதாவது உண்மையா இல்ல அதுவும் வேலையில சேரணுங்கிறதுக்காக நீங்க சொன்ன பொய்யா? ஏன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே எனக்கு யாரும் இல்ல சார். சத்தியமா? கட்டின புருஷன் கூட நான் இப்ப வாழல, அப்பா அம்மாவும் இல்ல, அப்ப எனக்கு யாரும் இல்ல தானே? நம்புறேன். இல்ல கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா சமைக்கவே தெரியாதுங்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு சமைக்கவே தெரியலன்னு தான் உங்க புருஷன் உங்க மேல கோவப்பட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டாரோ? சேச்சே, அவர் ஒரு நாளும் என் மேல கோவப்பட்டதே கிடையாது. ஆக்சுவலா நான் தான் அவர் மேல நிறைய தடவை கோவப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். என் புருஷன் மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப தங்கமானவர். எனக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சுதான் என்ன அவர் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டீங்களா? எனக்கு தான் சமைக்க தெரியாது, ஆனா அவரு ரொம்ப நல்லா சமைப்பாரு. அவர் சமைப்பாரா? சமையல்ல இருந்து எல்லா வேலையும் அவர் தான் பண்ணுவாரு. என்னை எந்த வேலையும் பார்க்க விடாம ஒரு குழந்தை மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டாரு. உங்க மேல இவ்ளோ பாசமா இருந்தவரு ஏன் உங்களை விட்டு போனாரு? அவரு ஒரு நாளும் என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். அப்புறம் அந்த பிரிவு அவருக்கு தெரிஞ்சு நடந்தது இல்ல சார், தெரியாம நடந்தது. எனக்கு புரியல. சில சமயம் விதி நம்ம வாழ்க்கையில விளையாடிடும். அப்படி ஒரு விளையாட்டுல தான் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். சாரி, நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். ஆனா நான் அதை பத்தி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் போல இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலையும் கத்துக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் சமைக்கும் போது நீங்க கூட இருந்து பாத்திருக்கீங்களா? நிறைய வாட்டி அவர் சமைக்கும் போது அவர் கூடவே இருந்திருக்கேன். அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கிச்சனுக்கு போய் உங்க 2 கண்ணையும் மூடிக்கோங்க. உங்க வீட்டுக்காரர் சமைச்சத அப்படியே உங்க மனசுக்குள்ள ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. அத மைண்ட்ல வச்சு சமைங்க, கண்டிப்பா உங்களுக்கு சமைக்க வரும். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் சமைச்சு பார்க்கறேன். ட்ரை பண்ணி பாருங்க, அநேகமா சக்சஸ் ஆயிரும் தான் நினைக்கிறேன்.